ஆதி விந்துநாதமுடன் வாடை காப்பு அருள் மிகுந்த ஆகார உகாரங்கள் காப்பு ஜோதிமயமாய் இளங்கும் சிகாரம் காப்பு சுகமான குண்டலியாம் மகாரம் காப்பு நீதியுள்ள சுழிமுனையில் அவதரித்த நீளியவள் பாதம் அதை நிறம்பூசித்து பாதிமதி தனையறிந்த ஈசன் பாதம் பணிந்து யான் குருமுப்பு பாடி நீனே. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ இந்த ஒரு 3 விஷயத்தை பற்றி நாம் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறோம். அதாவது என்ன அந்த 3 விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்களை பற்றி முதல்ல பார்க்குறோம். ரெண்டாவது முப்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அண்டக்கல்லை பற்றி பார்க்குறோம். அதாவது சாகாத ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து, அதை பற்றி பார்க்குறோம். மூன்றாவதாக வாசி அப்படின்னா என்ன அப்படிங்கிற பற்றி தெளிவாக பார்த்துறோம். ஏற்கனவே நம்ம வாசின்னு ஒரு பதிவிட்டுருக்குறோம். இதில் உங்களுக்கு தெளிவாக புரியும்படி நம்ம சில விளக்கங்கள்லாம் கொடுக்குறோம். ஒரு சந்தேகங்கள்லாம் தீர்த்து விட்டுடலாம். முதல்ல சித்தர்கள் அப்படின்னா யார், சித்தர்களவங்க யார், அவங்க சித்தர்கள் அப்படிங்கிறவங்க யார், அவங்க உண்மையிலேயே அவங்களோட நிலை என்ன, அவங்க இப்போ இருக்கிறாங்களா, அப்படி இருக்கிறாங்கன்னா எப்படி இருக்கிறாங்க, அவங்கள நம்மளால் பார்க்க முடியுமா, இல்லை அந்த நிலையை ஈதுறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம முதல்ல பார்க்கலாம். முதல்ல யாரெல்லாம் சித்தர் இல்லை அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல அதாவது இன்றைய காலகட்டத்தில், இன்றைய உலகத்தில் பார்த்திங்க அப்படின்னா பல பேர் சித்தர்கள் பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் சித்தர்கள் பேர் வச்சுருக்காங்க. அதாவது அந்த சித்தர், இந்த சித்தர், நிறைய சித்தர்னு நிறைய பேர் வச்சுட்ருக்காங்க. அப்போ பேர் வச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாருமே சித்தர்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அவங்க எல்லாமே பாவம் ஏதோ இந்த வயிற்று பிழைப்புக்காக, ஜீவனத்துக்காக பேரை வைத்து கொண்டு பிழப்பு நடத்தக்கூடியவங்க. அவங்க பாவம், அவங்களுக்கு உண்மை தெரியாது. அப்போ அவங்க சித்தர்கள் அல்ல. அடுத்ததாக நீங்கள் பார்ப்பீங்க, நிறைய பேர் ஜடாமுடியெல்லாம் வச்சுக்கிட்டு திண்ணீர்லாம் பூசிக்கிட்டு கோயில்களெல்லாம் இருப்பாங்க, போகிற வர இடத்துலலாம் இருப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் சித்தர்களானா? அவங்க சித்தர்கள் கிடையாது, அவங்கள பக்தர்கள். சித்தர்களாக ஆகிறதுக்காக முயற்சி செய்யக்கூடிய பக்தர்கள் தான் அவங்க எல்லாமே. இன்னும் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டோரத்தில் இருப்பாங்க, சாக்கடையில் இருப்பாங்க, ஒரு பித்தனை போல் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, கோயில்களையும் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்கள சித்தர்களா அப்படின்னு பார்த்தா அவங்களும் சித்தர்கள் அல்ல. அவங்க எல்லாருமே தான் யார் அப்படிங்கிறத உணர்றதுக்காக ஒரு பித்துப்பிடித்த நிலையில் அலைந்து கொண்டு இருக்கக்கூடியவங்க தான். ஏன்னா முதல்ல குழம்பியது அதுக்கப்புறம் தான் தெளியும். தெளிகிற வரைக்கும் அப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். அதனால் அவங்கள பித்தர்களை போல சுற்றி கொண்டு இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் சித்தர்கள் அல்ல. புரியுதுங்களா? இப்போ நம்ம பார்த்து இவங்க யாருமே சித்தர்கள் அல்ல. அவன் நம்ம வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். சாமியார்னால் யார், ஞானிகள்லாம் யார், யோகிகள்லாம் யார், இதெல்லாம் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். சாமியார்கள் அப்படின்னா யார்? இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் பக்தர்களும் கோயில்களை வச்சுக்கிட்டு அங்கே பூஜை செய்து கொண்டு இருக்கக்கூடியவங்களாம் சாமியார்கள்லாம் எடுத்துக்கலாம். ஞானிகள் அப்படின்னா தன்னை உணர்ந்தவர்கள், தான் யார் அப்படிங்கிறத உணர்ந்தவர்கள், மகான்கள், அவங்கெல்லாம் அவங்க தான். யோகிகள் அப்படின்னா பல யோகங்களை செய்து அதன் மூலமாக தான் யார் அப்படின்னு உணர்ந்தவங்க. இவங்க எல்லாத்துக்குமே இறப்பு அப்படிங்கிறது உண்டு. இவங்க எல்லாருமே செத்து போயிடுவாங்க. இவங்க யாரும் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்க முடியாது. இந்த நரை, திரை, பிணி, மூப்பு, சாக்காடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த 5ம் அவங்கள கண்டிப்பாக பற்றி அவங்கள இந்த மண்ணுக்கு கொண்டு போயிடும். ஆனால் சித்தர்கள்னு சொல்கிறவங்க சாகாத வரம் பெற்றவர்கள். அவங்களுக்கு சாவு கிடையாது. அவங்க என்றுமே நித்தியமாக வாழ்பவர்கள். அவங்க இன்னுமே இருக்கிறாங்க, சூட்சமமாக வாழ்வாங்க. அவங்க தான் சித்தர்கள். அப்போ இவங்க எல்லாருமே எப்படின்னா, இவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு நாள் மரணம் அப்படிங்கிறது வந்துடும். ஆனால் சித்தர்களுக்கு மரணம்ங்கிறது கிடையாது. அப்போது அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அவங்களுடைய உடல் அமைப்பு, அவங்களுடைய தன்மை இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க உடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒளி ஊடுருவும் தன்மையுடைய உடலாக இருக்கும். ஒளி ஊடுருவும் தன்மைனா எப்படி? கண்ணாடி மாதிரி இருப்பாங்க. அவங்க கண்ணாடி மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நிழல் கீழே விழுகாது. அடுத்தது மலஜலம் வராது. மூக்கிலேயோ வாயிலேயோ சுவாசத்தை எடுக்க மாட்டாங்க. அப்போ இப்படியெல்லாம் இருக்கிறவங்க தான் சித்தர்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா மக்கள் வந்து இன்றைக்கி நிறைய பேர்த்த பார்த்து சித்தர் சித்தர்னு போயிட்டு ஏமாந்துட்டுருக்குறாங்க. அப்போ அதில் வந்து நம்ம ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு வந்து இந்த ஒரு காணொளி நம்ம இடுறோம். அப்போது சித்தர்கள்னு சொல்லக்கூடியவங்க நம்ம சொன்னது மாதிரி ஒரு ஒளி ஊடுருவும் தன்மையுடைய ஒரு உடலமைப்பை உடையவர்களாகவும், நிழல் கீழே விழுகாதவர்களாகவும், மூக்கிலே சுவாசம் எடுக்காதவர்களாகவும் தான் இருப்பாங்க. இவங்க தான் சித்தர்கள். இதுபோல் இருக்கிறவங்க தான் சித்தர்கள். அப்போ சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து சித்தர் அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன், சித்தர் வந்து எனக்கு காட்சி கொடுப்பாரு. இதெல்லாம் அவர்களுடைய மன பிரமை தானே ஒழிய உண்மையிலேயே சித்தர்களெல்லாம் அந்த மாதிரி காட்சி கொடுக்க மாட்டாங்க. அவங்கள சூட்சமாகத்தான் நம்ம உணர முடியும். சரிங்களா? அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க, சித்தர் வந்து அங்கே ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறாரு, இங்கே ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறாரு, அந்த சித்தர் அங்கே அடைஞ்சிருக்கிறாரு, இந்த சித்தர் இங்கே அடைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவர்களுடைய உடல் வந்து அணு கொள்கையால் அணு வந்து மாற்றப்பட்ட உடல். அது அந்த உடம்பில் இருக்கக்கூடிய அணுவை மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு உடல். அது அந்த உடல் வந்து கண்டிப்பாக எந்த இடத்துலையும் இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜீவசமாதி அடையக்கூடிய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்கள் ஒரு பொருள் ஒன்று செஞ்சு அங்கே வச்சுட்டு போயிடுவாங்க. நான் ஜீவசமாதி அடையிறேன்ட்டு உள்ளே போயிட்டு ஒரு பொருளை, ஏதாவது ஒரு பொருள், ஒரு லிங்கம், ஒரு நல்ல ஒரு லிங்கம் ஏதோ ஒன்று வச்சுட்டு அந்த இடத்துல அந்த சக்தி வந்து ரொம்ப நிறைஞ்சிருக்கிற மாதிரி ஏதோ ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வெளியேறிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய உடலமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பிரிக்க முடியும், சேர்த்த முடியும். அதாவது அந்த அணுவை, அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த அணுவை பிரிக்க முடியும், சேர்த்த முடியும், பெருசாக்க முடியும், சிறுசாக்க முடியும், லேசாக்க முடியும், கடினமாக்க முடியும். இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா அஷ்டமா சித்துன்னு இதை சொல்கிறாங்க சித்தர்கள். அப்போ இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒருத்தர் வந்து கண்டிப்பாக அவங்களுடைய உடல் எங்கேயுமே இருக்காது. இப்போ ஜீவசமாதி அப்படின்னு அவங்க அடையக்கூடியது எல்லாமே அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு லிங்கம் தான் வச்சுருப்பாங்க. உள்ளுக்குள்ளே அவங்களே வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கண்டிப்பாக அங்கே இருக்க மாட்டாங்க, வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. அவங்க சூட்சமாக இப்போவும் எல்லா இடங்கள்லையும் நிறைஞ்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் சித்தர்கள் அப்படிங்கிறவங்க இறைவனுக்கு நிகரானவர்கள். இறைவனுடைய அத்தனை அம்சமும் அவங்ககிட்ட இருக்குது. அவங்களாலேயே ஐந்தொழிலும் புரிய முடியும். ஆக இதுபோல் இருக்கிறவங்களத்தான் நம்ம சித்தர்கள்னு சொல்லணும். இவங்க தான் உண்மையிலேயே சித்தர்கள். நம்மளால் ஏன் அவங்கள பார்க்க முடியல அப்படின்னா, அவங்களுடைய நிலை வேறு, நம்மளோட நிலை வேறு. அவங்க நிலைக்கு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மனிதன் வந்து காரில் போயிட்டுருக்கிறான், இன்னொரு மனிதன் சைக்கிளில் போகிறான். சைக்கிளில் போகிற மனிதன் காரில் போகிற மனிதனோட தொடர்பு வச்சுக்க முடியுமா? அப்போ அவனும் காரில் போனான்னா போய் அவனை தொடர்பு கொள்ள முடியும். அப்போ அதுபோலத்தான் சித்தர்களுடைய அந்த நிலை வேறு. அந்த நிலைக்கு நம்ம போனோம்னா கண்டிப்பாக நம்மளாலேயே அவங்களோட தொடர்பு கொள்ள முடியும். சரியா? இப்போ நாம் சித்தர்கள்லாம் யாருன்னு பார்த்துட்டோம். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சாமியார்களோ ஞானிகளோ மகான்களோ யோகிகளோ சித்தர்கள் அல்ல. அவங்க எல்லாருமே ஒரு நாள் இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எய்துவாங்க. ஆனால் சித்தர்களுக்கு இறப்பு கிடையாது. அப்போ இறப்பு இல்லாமல் இருந்தது எப்படி? அவங்களால எப்படி இறப்பு இல்லாமல் இருக்க முடிஞ்சுது? அதுக்கு எது வழி? இந்த மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொல்கிறாங்களே அந்த விஷயம்தான் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம அடுத்ததில் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் இன்றைக்கி தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள். உலகம் முழுக்க தேடுறாங்க அந்த விஷயத்தை. அதை தேடாத ஆளுகளே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு பொருள். அது என்னது? அதுதான் சித்தர்கள் சொல்லக்கூடிய அண்டக்கல், மெய்ப்பொருள், முப்பு, பிரணவ பொருள், இப்படியெல்லாம் பல பேர்களால் அழைக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள்.
அந்த அற்புதமான பொருள் தான் என்ன பண்ணுதுன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல அணுக்களையும் மாற்றக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருளின் அணுவை வேறொரு அணுவாக மாற்றக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. அப்பேற்பட்ட ஒரு பொருளை தான் இன்றைக்கி உலகம் ஊராக இருக்கிறவங்க தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பொருள் தான் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடலில் இருக்கிற அணுவையும் மாற்றி அழியக்கூடிய உடலை அழியாத நிலைக்கு கொண்டு போகும், உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். அந்த அணு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருளினுடைய அணுவை மாற்றி அது உயர்நிலைக்கு மாற்றி விட்டுருவோம். அப்பேற்பட்ட ஒரு பொருள் தான் அந்த மெய்ப்பொருள் சொல்லப்படக்கூடிய, பிரணவ பொருள் சொல்லப்படக்கூடிய அண்டக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. மேல்நாட்டில் இருக்கக்கூடிய, மேல்நாட்டில் இருந்த பழைய கால ஞானிகள் இவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அது பிளாசப்பர் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த பொருளை எதுக்காக இன்றைக்கி இருக்கிறவங்களாம் தேடணும் அப்படின்னா, பேராசை பிடிச்சவங்க தான் இன்றைக்கி தேடிக்கிட்டு இருக்கான். எதுக்காக தேடுறான்? தங்கம் பண்ணணும். ஏன்னா அந்த பொருள் வந்து ஏற்கனவே நான் சொன்னது போல் ஒரு தாழ்ந்த பொருளை உயர்ந்த பொருளாக மாற்றும், தாழ்ந்த உலோகத்தை உயர்ந்த உலோகமாக மாற்றும். இப்போ தாழ்ந்த உலோகம்னா எது? இரும்பு இருக்குது, இது எல்லாமே தாழ்ந்த உலோகங்கள்னு சொல்கிறோம். ஆனால் தங்கம் பார்த்திங்கன்னா உயர்ந்த உலோகம். பழைய காலங்களில் தங்கம்லாம் எப்படி கிடைச்சது? இப்படி செஞ்சு தான் கிடைச்சிது. யாரும் வெட்டியெல்லாம் எடுக்க கிடையாது, எல்லாமே ரசவாதம் தான். அப்போ இதுக்காகத்தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி உலகம் முழுக்க தேடிக்கிட்டு இருக்காங்க. பெரிய குழுக்கள் எல்லாம் இன்றைக்கி தேடிக்கிட்டு இருக்கு, உலகம் முழுக்க தேடிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் யாருக்காவது தெரியுதுன்னு தெரிஞ்சதுன்னா உடனே அவங்கள தூக்கிட்டு போய் அந்த ரகசியம் தெரிஞ்சுக்க பார்ப்பாங்க, இல்லாட்டி ஆளை முடிச்சு கட்டிடுவாங்க. இந்த மாதிரி வேலைலாம் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த பேராசை பிடிச்ச இந்த உலகத்தில் அந்த பொருள் எப்படி இருக்குன்னா மறைஞ்சு இருக்கு. சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொருள் இல்லாத இடம் இல்லை, உலகத்தில் எல்லா மூலையிலையும் அந்த பொருள் இருக்கும், அது இல்லாத இடம் கிடையாது. எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் அது கிடைக்குங்கிறாங்க. நீ காட்டுக்கு போனாலும் சரி, மேட்டுக்கு போனாலும் சரி, கடைக்கு போனாலும் சரி, மலைக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி உனக்கு அந்த பொருள் கிடைக்கும். இல்லை நகரத்துக்கு போனாலும் சரி, எல்லா இடங்கள்லையும் அந்த பொருள் நீக்கமர நிறைஞ்சிருக்குது, அது இல்லாத இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொருளை அப்படியே வலை வீசி தேடுறாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் அந்த பொருள் கிடைக்குமான்னா கண்டிப்பாக சத்தியமாக கிடைக்காது. அப்போ யாருக்கெல்லாம் அந்த பொருள் கிடைக்கும்? எவன் ஒருவன் உண்மையை தேடுகிறானோ, எவன் ஒருவன் ஆத்ம ஞானம் பெற்றவனோ, எவன் ஒருவன் நித்திய வாழ்வை தேடுகிறானோ, மரணமில்லா பெருவாழ்வை தேடுகிறானோ, இறைவனை சென்று அடைய வேண்டும் என்ற எண்ணம் வச்சிருக்கிறானோ, அவனுக்கு மட்டும்தான் அந்த பொருள் கிடைக்கும். அதுவும் சரியான நேரத்தில் தான் கிடைக்கும். சித்தர் சொல்கிறாங்க, கோடியில் ஒருத்தனுக்கு தான் கிடைக்குங்கிறாங்க. பார்த்துக்குங்க, கோடியில் ஒருத்தன் தான் அந்த பொருள் எடுக்க முடியும், கோடியில் ஒருத்தன் தான் அந்த பொருளை சமைக்க முடியும், கோடியில் ஒருத்தன் தான் அந்த பொருளை சாப்பிட முடியும், கோடியில் ஒருத்தன் தான் சித்தியாக முடியும். அப்போ இந்த மாதிரி சித்தர்கள் வந்து அதுக்கு சொல்லி வச்சுருக்காங்க, அதுக்கு சில சாபங்களை கொடுத்து வச்சுருக்காங்க. அதை நீங்கள் எடுத்தாலும் கூட இந்த பொருள் கிடையாதுன்னு தூக்கி போட்டுருவீங்க. அப்படி எடுத்தது வேலை செஞ்சால் கூட அது சரியானபடி வேலை செய்யாமல் போயிடும், பலனளிக்காமல் போயிடும். இதுக்கெல்லாமே சித்தர்களுடைய சாபம் தான் காரணம். ஏன் சாபம் கொடுத்தாங்கன்னா, மக்கள் பேராசை பிடிச்சி அலையிறவங்க கையில் இந்த பொருள் கிடைக்கக்கூடாது. ஏன்னா இந்த பொருள் வந்து ஒரு அணுகுண்டுக்கு சமமான ஒரு பொருள். இந்த பொருள் எடுத்து வேலை பண்ணோம் அப்படின்னா பயங்கரமான மாற்றங்களை கொண்டு வர முடியும், ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வர முடியும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பொருள் அது. ஆனால் வந்து அது ரொம்ப சாதாரணமாக கிடக்கும். அது இல்லாத இடம் இல்லை, ஆனால் எல்லா இடங்கள்லையும் அது சாதாரணமாக எல்லார் கண்ணிலையும் படக்கூடிய ஒரு பொருளாக தான் இருக்குது. அது யாருக்கும் தெரியாமல் இல்லை, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லோரும் பார்த்துருப்பாங்க. ஆனால் அந்த பொருள் வந்து இதுதான்னு யாருக்குமே தெரியாது. இதுதான் இறைவனுடைய விளையாட்டு. புரியுதுங்க? இதுதான் கர்ம வினைன்னு சொல்கிறோம். எவன் ஒருவனுக்கு அந்த கர்மம் இருக்கிறதோ அவன் மட்டும்தான் அதை எடுத்து அதை வேலை செய்ய முடியும். சரிங்களா? அப்போ அப்பேற்பட்ட ஒரு பொருளை எடுத்து சித்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொருளை எடுத்து முறைப்படி பாகம் பண்ணி அதை முப்புவாக மாற்றி இந்த உடம்புக்கு கொடுக்கும்போது இந்த உடம்பு என்ன பண்ணுன்னு கேட்டிங்க, இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவும் கட்டப்படுது. இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவிலையும் என்ன இருக்குது இன்றைக்கி சயின்ஸு சொல்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களையும் இருக்கக்கூடிய அணுவிலையும் 3 சக்தி இருக்குது. அந்த 3ஐயும் எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் சித்தர்கள் அந்த காலத்துலேயே சொல்லிட்டாங்க. 50,000 வருஷத்துக்கு முன்னாடியே சித்தர் சொல்லியாச்சு. உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும்
அணு இருக்குது. அந்த அணுவில் 3 பொருள் இருக்குது. அந்த 3 பொருளுக்கு தான் என்னென்ன பேர் சொல்லிக்கிறாங்க? அகாரம், உகாரம், மகாரம்னு சொல்லி வச்சுட்டாங்க. அப்போது தெளிவாக சொல்கிறாங்க, அகாரம்னா நீர், உகாரம்னா நெருப்பு, மகாரம்னா காற்று. நல்லா பார்த்துக்குங்க. இந்த 3 பொருள்கள் தான் இந்த 3 பொருள்கள் எல்லா அணுக்கள்லையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கு. இந்த 3 பொருள்கள் தான் எல்லா பொருள்களும் அழியறதுக்கும் காரணமாக இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறோம், நம்ம உடம்புல இந்த 3ம் கட்டப்படாமல் இருக்குது. இந்த 3ஐயும் கட்டணும். கட்டிட்டோம்னா இந்த உடல் அழியாது. அப்போ அந்த 3ஐ கட்டுறதுக்கு என்ன வழி? இந்த 3ஐயும் கட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருள்லேயும் 5 இருக்குது. அதில் இந்த 3 பிரித்து எடுத்து அந்த 3 ஒட்டுக்கா சேர்த்தி அதை மடி இந்த உடம்பு கொடுத்தோம் அப்படின்னா இந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த 3ம் கட்டிக்கும். கட்டிச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த உடம்புக்கு அழிவு கிடையாது. அதுக்கப்புறம் அந்த உடலினுடைய இரத்த ஓட்டம் மாறிடும். இரத்த ஓட்டம் இருக்காது, விந்து ஓட்டமாக, சுண்ண ஓட்டமாக மாறிடும். உடம்பே சுண்ண சத்துள்ள உடம்பாக மாறிடும். அந்த மாதிரி நிலை மாறும்போது நமக்கு அதுக்கப்புறம் தான் வாசி சித்தி ஆகும். சரியா? அதை நான் அப்புறம் தான் சொல்கிறேன் உங்களுக்கு 3வதுல. இப்போ இதை முடிச்சிருவோம். அப்போது இந்த ஒரு அற்புதமான ஒரு முப்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த அண்டக்கல்னு சொல்லப்படக்கூடிய இந்த பொருளை மக்கள் இன்னைக்கு தேடக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, பேராசை பிடிச்சி சாதாரண இந்த வாழ்க்கைக்காக, மிக சுகங்களுக்காக இந்த பொருளை தேடி அலைகிறாங்க. அப்போ எதெல்லாம் எடுத்து அவங்க இந்த வேலை செய்கிறாங்கன்னு பாருங்கள். ரொம்ப கேவலமாக சித்தர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த விஷயத்தெல்லாமே மறைபொருளாக சொல்லிட்டாங்க. ஓப்பனாக யாருமே பேசலை சித்தர்கள். எவன் ஒருவன் உண்மையை நேசிக்கிறானோ, உண்மையாக இருக்கிறானோ, அவனுக்கு தான் அந்த ரகசியம் வெளிப்படையாக தெரியும். மற்றவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்குலாம் எப்படி தெரியும்னா அப்படியே தெரியும். சித்தர்கள் சொன்னது என்ன சொல்லி வச்சுக்கிறாங்க? அமுரி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. நம்ம ஆளுக்கு அமுரினா உடனே ஒன்றுக்கு, அதாவது சிறுநீர், மனிதனுடைய சிறுநீர் தான் அமுரி, இல்லை ஆட்டோட சிறுநீர் தான் அமுரி, இல்லை மாட்டோட சிறுநீர் தான் அமுரின்னு நினச்சிக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு டெய்லியும் குடிக்கிறது. அதை குடித்தாலும் செத்து தான் போவேன், இந்த அணு மாறாது. அதனால் அமுரிங்கிறது அதெல்லாம் அல்ல. இந்த மெய்ப்பொருளிலிருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு பேர் தான் அமுரி. அந்த அமுரி எப்படி இருக்கும்? அந்த அமுரியில் விந்து உற்பத்தி ஆகும். அதுக்குள்ளே விந்து இருக்கும். நம்ம விந்து எப்படி இருக்குது? ஒரு புழு மாதிரி, ஒரு ஜவ்வு மாதிரி, கோலை மாதிரி. அந்த கோலை மாதிரி அதுக்குள்ளே உற்பத்தி ஆகும். அதுதான் அமுரி. அதுக்குள்ளே அது பார்த்திங்கன்னா அதோட வாசனை லேசாக சிறுநீர் வாசனை போல் இருக்கும். அதுதான் அமுரி. அதை விட்டுட்டு மனிதனுடைய சிறுநீர் எடுத்து குடிக்கிறது கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? சிந்திக்க வேண்டாமா? அதே கழிவு பொருள் உடம்பே வெளியேற்றுது. அதை எடுத்து குடிக்கிறவனை என்ன சொல்கிறது? யோசிச்சு பாருங்களேன். அப்போ அமுரி என்பது பிரணவ பொருள் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான். நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த அமுரியை நீங்கள் துருசுக்கு விட்டு வருத்தீங்கன்னு வச்சுங்களேன், துருசுன்னு சொல்கிறது மயில் சுத்தம். இந்த மயில் சுத்தம் என்ன ஆயிருன்னா வெளுத்து போயிடும், அதோட களிம்பை எடுத்துரும். அதுதான் அமுரி. அதை விட்டுட்டு இந்த ஒன்றுக்கு சிறுநீரை விட்டு வறுத்தா வெளுக்குமா? யோசிச்சு பாருங்களேன், கருன்னு ஆயிரும். அப்போது அமுரி என்பது சித்தர்கள் சொல்லக்கூடிய அகாரம் என்பது இதுவல்ல, பிரணவ பொருள்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு பொருள். அடுத்தது பாருங்க, புளின்னு ஒன்று சொல்லி வச்சுக்கிறாங்க சித்தர்கள். புளி அப்படின்னா மலம்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. இதுக்கு சிறுநீர், அதுக்கு மலம்னு பேர். மலம்னா என்னென்னா, நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, உடனே மலம் காலையில் கழிக்கிறமே மலம், அந்த மலத்தை எடுத்து சிறுநீரோடு போட்டு கலந்து இதை வெயிலில் வச்சு இந்த மாதிரி செய்கிற ஆளுகளும் உண்டு ஊருக்குள்ளே. கேவலம். அந்தளவுக்கு கூட மூளை வேலை செய்கிறதில்ல. ஆனால் சித்தர்கள் சொல்லக்கூடியது அதல்ல. மலம் என்று சொல்லக்கூடியது எந்த பிரணவ பொருளிலிருந்து பிரிஞ்சு வர ஒரு பொருளுக்கு பேர் தான் மலம். அந்த பார்த்தீங்கன்னா அதுவும் புளிக்கும், நல்ல புளிப்பாக இருக்கும். அது ஒரு புளிப்பு நல்ல புளிப்பாக இருக்கும். அப்போ அதுதான் உண்மையான மலம். மலமும் புளி தான். இப்போ நம்ம கழிக்கக்கூடிய மலம் புளிப்பாக தான் இருக்கும், சிறுநீர் உப்பாக இருக்கும். ஆனால் இதுவா அதுக்கு? அது கிடையாது. அதிலிருந்து பிரிஞ்சு வரக்கூடிய ஒரு பொருள் தான் மலம். அதுக்கு புளின்னு பேர், மூளைப்புளின்னு பேர். சித்தர்கள் சொல்லுவாங்க மூளைப்புளி அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்போ அந்த மூலப்புளியும் சிறுநீரையும் ஒரு அளவில் கலக்கணும், 8க்கு 2ன்னு கலக்கணும். அதையே கலந்து வச்சு எடுக்கணும், அதில் வடித்து எடுக்கணும். அப்போ இதுபோல் நம்ம கொண்டு போகணும், இதுபோல் நம்ம செய்முறையை கொண்டு போகணும். அப்போ அதுதான் உண்மையான மலம். அதை விட்டுட்டு மலம்னா என்னென்னா கீழே வர்றது மலம், சரிங்களா? அப்போ இதில் கீழே வரும் ஒரு பொருள், அதுக்கு பேர் மலம்னு பேர். அப்போது சித்தர்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா பரிபாஷையை தான் சொல்லி வச்சுக்கிறாங்க. அப்போ இன்னும் சில சித்தர்கள் சொல்லுவாங்க மாதர் குடத்து நீர் அப்படி சொல்லுவாங்க, மாதர் உதிரம்னு சொல்லுவாங்க, அது மாதாந்திர ரத்தம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஆளுங்க மாதர் குடத்து நீர்னால் அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு பிறக்கும்போது ஒரு தண்ணி வரும் பாருங்க, அந்த தண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டு வேலை பண்ணுறது. அதில் போய் பாசானத்தை போய் சுருக்கு கொடுத்து பார்க்குறது. என்னத்துக்காகும்? ஒன்றுத்துக்கும் ஆகாது. அதில் பாசானத்தை கொடுத்தா கட்டுமா? இதிலிருந்து வரக்கூடிய மகர திரவத்தை கொடுத்தா கட்டும். அப்போ அது கட்டாது. அது என்னது? கேவல பொருள். அதை வேண்டான்னு வெளியேற்றுறது. அதை போய் எப்படி நம்ம வந்து பாசனத்தை கொடுத்தா கட்டும்? அப்புறம் இன்னும் சில பேர் மாதாந்திர ரத்தம் இருக்கு இல்லையா, பெண்களுடைய ருது ரத்தம், அதை வச்சுக்கிட்டு வேலை பண்ணுறது. அவங்க சொன்ன பொருள் வேறு, அவங்க சொல்கிற ரத்தம் வேறு, அது மகர திரவம், அது அப்படித்தான் இருக்கும், அதே மாதிரி ரத்தம் மாதிரி தான் இருக்கும். அதை எடுத்து வேலை பண்ணணும். அதுக்கு நாத நீர்னு பேர், அதை எடுத்து தான் வேலை பண்ணணும். நாத நீர்னு என்னென்னா ரத்தம் கலர் இருக்கிறனால அது பேர் நாத நீர்னு வச்சுருக்குறாங்க. உடனே நாதத்தை எடுத்து வேலை பண்ணுறது. நாதம்ங்கிறது பெண்கள்லேருந்து வரக்கூடியது, அதை எடுத்து வேலை பண்ணுறது. அப்போ இது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. இன்னும் சில பேர் பார்ப்பாங்க பூமியின் நாதம் உப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பூமியில் இருக்கிற அந்த போனீங்கன்னா அந்த பௌர்ணமி அன்னைக்கு சில இடங்கள் உவர் நிலங்களில் பார்த்தீங்கன்னா அப்படியே பூத்து வரும். அதை போய் வெடி உட்காந்து அதை போய் வலிச்சுக்கிட்டு வந்து போட்டு கரைன்னு கரைச்சி நாசமாக போனதான் மிச்சம். ஒரு பய உருப்படி ஆகலை. அப்போ அதை எடுத்தெல்லாம் பண்ணக்கூடாது. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வழியெல்லாம் போய் நீங்கள் வாழ்நாள தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்போ அதுவும் அல்ல. பூநீர் அப்படின்னு சொல்கிறது பூமியிலேருந்து வரக்கூடியது அல்ல. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, குண்டாக கல் இருக்கும், அதே இடத்துல தோண்டுனீங்கன்னா அந்த கல் எடுத்துகிட்டு உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே முட்டை மாதிரி அப்படி லேயராக இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து போட்டு இடின்னு இடித்து திராவகத்தோட கலந்து அதையிலேருந்து வாழையில் வச்சு வடித்து எடுத்து அதில் வேலை பண்ணுற ஆளுகளும் உண்டு. அதுக்கும் ஒன்றுக்கும் பிரயோஜனம் ஆகாது, அதுவும் ஆகாது. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் எடுக்கும் இடம்ங்கிற ஒரு பாட்டை கேட்டுட்டு போய் இந்த குன்றுகளில் போயிட்டு புருடாக ஒரு கல் இருக்குது, அதில் வெள்ளை கலரில் மஞ்சள் கலரில் சிவப்பு கலரில் கல் கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து போட்டு இடித்து மாவாக்கி அதோட திராவகத்தை ஏசிட்டு விட்டு, இதெல்லாம் சாப்பிட முடியுமா? ஏசிட்டை விட்டு அதுலேருந்து வடித்து எடுத்துட்டு அதை காட்டி பாரு இதுதான் அமுரி, இதெல்லாம் உள்ளே சாப்பிட்லாம், ஒரு சொட்டு எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற்றி சாப்பிட்லாம் அப்படிலாம் சாப்பிட்ற ஆள் உண்டு ஊருக்குள்ளே. அதுவும் அல்ல, அது கிடையாது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அண்டம்னா கோழி முட்டை அப்படின்னு சொல்லிட்டு கோழி முட்டைகளை எடுத்துகிட்டு அதுலேயும் சில வேலைகள் பண்ணுறது, அதுவும் அல்ல. இந்த மாதிரி நிறையா பொருள்கள் எடுத்து, ஏன்னா சித்தர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க, எந்த தாவரமும் கிடையாது, எந்த தாவர பொருள் அல்ல, எந்த ஜீவஜந்து அல்ல, சுண்ணாம்பு கூட்டம் அல்ல அப்படின்னு சித்தர்கள் தெளிவாக சொல்கிறாங்க. அப்போவும் இந்த முட்டாள் ஜனங்களுக்கு அறிவு வரமாட்டேங்க. ஏன்னா இவனுடைய பேராசை கண்ணை மறைக்கும். உண்மையான கண் வச்சு பார்த்தா தானே தெரியும். மெய்க்கண்ணால் பார்த்தா உண்மை தெரியும், பொய்க்கண்ணால் பார்த்தா எப்படி தெரியும்? அப்போ அந்த கண்ணை வச்சுக்கிட்டு இவங்க பார்த்து இந்த மாதிரி பொருள்களை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி வீணாகி குட்டிச்சவராகி நாசமாகி போக வேண்டியது தான். அப்போது சித்தர்கள் சொன்ன இந்த பிரணவ பொருள் இருந்து பிரிச்செடுத்த அந்த பொருளை, முப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொருளை நம்ம உள்ள உடம்புக்கு கொடுக்கும்போது நம்மளுடைய உடலானது சில மாற்றங்களுக்கு உட்படும். உடம்புல வந்து சட்டை உரியும். அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 நாளைக்கு மூர்ச்சி ஆயிடுவாங்க. இந்த 3 நாள் மூர்ச்சி ஆகும்போது நம்மளுக்கு என்ன நடக்குன்னு நம்மளுக்கே தெரியாது, ஆனால் உடம்புல உயிர் இருக்கும். இந்த மாதிரி விஷயமெல்லாம் நடக்கும். உடம்பு வந்து அப்படி சட்டை கழண்டு வரும், பெருசாக பட்டையாக மரத்துலேருந்து பட்டை உரியிற மாதிரி நம்ம உடம்புலேருந்து சட்டை உரியும். அப்போ அந்த மாதிரிலாம் நடக்கும் நமக்கு. இப்போ முறையான பத்தியம் காத்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளும் சித்த நிலைக்கு போக முடியும். அப்போ உண்மையிலேயே நம்மளை சித்த நிலைக்கு உயர்த்தக்கூடிய பொருள் அந்த மாபெரும் பொருளான பிரணவ பொருள் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய விஷயம் இருக்குது, ஆனால் நேரம் குறைவாக இருக்கிறதுனால நம்ம சுருக்கி சொல்லிடணும், சரிங்களா? அதனால் இந்த பொருள் அப்படிங்கிறத கண்டிப்பாக தேடுங்கள், கிடைக்கப்பெறும், தட்டுங்கள் திறக்கப்படும். பார்த்துங்க, அதான் இந்த பொருளை தேடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இறைவனுடைய ஆசியும் அருளும் எவனுக்கு இருக்கிறதோ அவனுக்கு கண்டிப்பாக அந்த பொருள் கிடைக்கும்.
சரிங்களா? அடுத்தது இப்போ வாசி அப்படின்னு சொல்லதை பற்றி நம்ம ஏற்கனவே காணொளி போட்டிருக்கிறோம். நிறைய பேர் அதை பார்த்துக்கிட்டு இந்த வாசிங்கிறது, ஏன்னா நான் ஏன் அந்த காணொளி போட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல பேர் இன்றைக்கி வாசி சொல்லித்தரேன் பேர் வழின்ட்டு நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஃபுல்லாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு காசு. ஒரு ஆள் சொல்கிறாரு 10 நாளில் உங்களுக்கு நான் சித்தராக்கிடுறேன், வாசி செஞ்சால் நீங்கள் சித்தராயிடலாம் அப்படின்னு ஒரு ஆள் சொல்லி அதுக்கு ஒரு காசு வாங்குறாரு. அதை நம்ம சொல்ல விருப்பப்படலை. அப்போது இந்த மாதிரி ஊருக்குள்ள நிறைய பேர் வாசின்னு ஏமாற்றிட்டு இருக்காங்க. அப்படின்ட்டு தான் இதை பற்றி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படின்றக்காக அந்த காணொளி நம்ம போட்டோம். அப்போது முதல் நிலை ஒரு விஷயம் பாருங்கள், சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். இப்போது ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு செங்கல்லை கொடுத்து உடைப்பா அப்படின்னு சொன்னால் அவங்களால உடைக்க முடியுமா? முறையான பயிற்சி எடுத்து உடலை நல்லாக பலப்படுத்தினதுக்கப்புறம் ஒரு செங்கல் எடுத்து உடையினா ஒரே அடியில் உடைச்சிருவார். அப்போ அது மாதிரி இந்த வாசி அப்படிங்கிற நிலைக்கு நீங்கள் அந்த ஒரு யோகத்துக்கு நீங்கள் போகணுன்னா முதல்ல உடம்பை தயார் பண்ணணும். உடம்பை தயார் பண்ணாமல் எப்படி போவீங்க? உடம்பை முதல்ல தயார் பண்ணணுன்னா உடம்பை காயசித்தி ஆக்கணும். காயசித்தி ஆக்கினதுக்கு அப்புறமாக தான் நம்ம வாசிக்கு போக முடியும். நீங்கள் வாசிக்கு போய் ஒன்றுமே பண்ண வேண்டாம். காயசித்தி ஆனதுக்கப்புறம் உட்காந்திங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வாசி மேலே ஏறிடும். வாசி மேலே ஏறிடுச்சா ஆட்டோமேட்டிக்காக மேலேருந்து அமுதமானது சொட்ட ஆரம்பிச்சிடும். அமுதம் சொட்ட ஆரம்பிச்சுன்னா உடலோட தன்மை மாறிடும். புரியுதுங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியிலேருந்தெல்லாம் எந்த பொருளும் கிடையாது, நம்ம உட்காந்தாலே போதும் அமுதம் சொட்ட ஆரம்பிச்சிடும், அந்த சூட்டுக்கு இலை சொட்ட ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டு நிறைய பேர் உட்கார்றது உண்டு. அவங்க எல்லாம் செத்து தான் போவாங்க. ஏன்னா நம்ம இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துருக்குறோம் அப்படின்னா வெளியிலேருந்து ஒரு பொருள் எடுக்காமல் நம்ம வளரல. நம்ம வெளியிலேருந்து சாப்பிட்டு தான் வளர்ந்துருக்குறோம். அப்போ அதுபோல் இதுக்கு கண்டிப்பாக புற அமுதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அமுதத்தை சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம வாசி சித்தி ஆகும். வாசி சித்தியானால் மட்டும்தான் நம்ம சித்தர் நிலைக்கு போக முடியும். அதனால் நீங்கள் பாருங்கள், சித்தர்களுடைய பாடல்லாம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக கற்பத்தை பற்றி பேசியிருப்பாங்க. கற்பத்தை பற்றி பேசாமல் இருக்கவே மாட்டாங்க. அதில் நிறைய மறைபொருள் இருக்குதுங்க. அதில் நீங்கள் ஒரு தடவைக்கு ஒரு 10 தடவை படிச்சிங்கன்னா தான் அதோடைய மறைபொருள் உங்களுக்கு விளங்கும். அது உங்களுடைய கர்மவினைக்கு தகுந்த மாதிரி தான். அதனால் இந்த 3 விஷயத்திலையும் நீங்கள் விழிப்புணர்வு பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த காணொலியை நம்ம உங்களுக்கு கொடுத்தோம். அதனால் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்குங்க, சித்தர்னா யாருன்னு தெரிஞ்சுக்குங்க, உண்மையான முப்புன்னா என்னென்னு தெரிஞ்சுக்குங்க, உண்மையான வாசின்னு என்னென்னு தெரிஞ்சுட்டீங்க. இதுதான் உண்மை. அதனால் நீங்கள் இனி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, முதல்ல நீங்கள் யாருங்க நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் யாருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதெல்லாம் தொட முடியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொட முடியும். அது இல்லாமல் தொட முடியாது. இல்லைன்னா நம்ம அந்த பேராசை பிடிச்சி ஆசை ஆணவம் கர்மம் மாயை அப்படின்னு சொல்கிறோம். இந்த 3 விஷயங்கள் நம்மளை போட்டு அமுத்திடும். அது நீங்கள் மீளவே முடியாது. சரியா? நல்லது, மகிழ்ச்சி. இந்த விஷயங்களை நீங்கள் இந்த 3 விஷயத்தில் கவனமாக இருங்க. இதுதான் சித்தர்னா யார், இவர் தான் சித்தர் அப்படிங்கிற தெளிவாக புரிஞ்சுக்குங்க. முப்புனா இதுதான் முப்பு, தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்குங்க. வாசினா இதுதான் வாசி. வாசி சொல்லித்தர ஆளுகளே செத்து போயிடுறாங்க. இன்னும் ஒரு கொடுமையெல்லாம் இருக்குது ஊருக்குள்ளே. ஒரு சில பேர் வாசி சொல்லித்தரன்னு ஒரு பெரிய குரூப் இருக்குது. வெள்ளையாக ட்ரெஸ்ஸை போட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பயிலும் செத்து போயிடுறான். செத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, பூமிக்குள்ளே வச்சு சமாதி கட்டிடுறாங்க. இது வாசி? அது சாகாத நிலையை கொடுக்கக்கூடியது தானே வாசி. அப்போ செத்து போனதுக்கப்புறம் என்ன சொல்கிறது? இந்த உடலை மாற்ற வேணும், இந்த உடலை அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு போகணும். அதுதான் வாசி. அந்த முப்பு சாப்பிட்டா மட்டும்தான் நீங்கள் வாசி சித்தி ஆகும். சாவு அப்போ தான் உங்களுக்கு கிடையாது. கண்டிப்பாக இல்லைன்னா சாவு வந்துடும். நல்லா புரிஞ்சு சொல்லி கொடுத்தவனும் ஜாகணும், செஞ்சவனும் ஜாகணும். சரியா? அதனால் இந்த விஷயத்துலலாம் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த காணொளி நம்ம போட்டிருக்கிறோம். இந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. கண்டிப்பாக தேடுங்க. இறைவனுடைய ஆசியும் அருளும் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பொருள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சரியா? நல்லது, மகிழ்ச்சி, நன்றி. ஆதி விந்துநாதமுடன் வாடை காப்பு, அருள் மிகுந்த ஆகார உகாரங்கள் காப்பு, ஜோதிமயமாய் இளங்கும் சிகாரம் காப்பு, சுகமான குண்டலியாம் மகாரம் காப்பு, நீதியுள்ள சுழிமுனையில் அவதரித்த நீளியவள் பாதம் அதை நிறம் பூசித்து பாதிமதி தனையறிந்த ஈசன் பாதம் பணிந்து யான் குருமுப்பு பாடி